மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 23 அதிகாரம் 3 வசனம். அவரின் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தர் நம் ஆத்துமாவை தேற்றுகிறவர். கர்த்தர் நம் ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார். சங்கீதம் 94 அதிகாரத்திலே 18, 19 வார்த்தைகள் சொல்லுகிறது. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உன் கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உன் கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது சொல்லி நாம் வாசிக்கிறோம். 94 அதிகாரம் 18, 19 வார்த்தைகள் விதமாய் சொல்லுகிறது. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் என் ஆத்துமாவை உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்று சொல்லி சொல்லுகிறது. இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க அன்பானவர்களே. ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார். எப்படி தேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 138 சங்கீதத்திலே 3 வசனம் சொல்லுகிறது. அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு அருளி செய்து என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். நாம் செய்வது ஒன்றே ஒன்றுதான். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அவர் என்ன செய்கிறார்? அவர் மறுமொழி தருகிறார். ஆத்துமாவை அவர் பலன் தருகிறார். தேற்றவும் செய்கிறார். ஆத்துமாவிற்கு உரிய பலனையும் தருகிறார். அது மட்டுமல்ல, நம்மை தைரியப்படுத்தவும் செய்கிறார். 3 காரியங்களை செய்கிறார். அப்படினால் நாம் சோர்ந்து போகிற வேளையில் எல்லாம் நாம் ஜெபித்தால் போதும். பிரியமானவர்களே, ஜெபித்தால் போதும். எனவேதான் லூக்கா 18 அதிகாரத்திலே 1 வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. நீங்கள் சோர்ந்து போவீர்களே, ஆனால் உங்கள் பலன் ஒன்றினதாக இருக்கிறது. எசேயா 40 அதிகாரத்திலே 29 வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். எப்படி அந்த பலன் நமக்கு கடந்து வருகிறது என்று சொன்னால் நாம் ஜெபிக்கும். எனவே ஜெபியுங்கள் பிரியமானவர்களே, கைவிடாமல் ஜெபியுங்கள். எப்படி ஜெபிக்க வேண்டுமா ஆண்டவர் சொல்லுகிறார். 145 சங்கீதத்திலே 18 வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால் இங்கே உனக்கு என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னார். அவர் உனக்கு மறுமொழி கொடுக்கிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார். உன்னை தைரியப்படுத்துகிறார். உனக்கு பலன் தந்து உன்னை தைரியப்படுத்துகிறவராய். 91 சங்கத்திலே 15 வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். அவற்றில் குடையிருப்பேன், தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன், திருப்தியாக்குவேன். எனவே என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, ஆத்துமாவை தேற்றுகிறவன் உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். ஆத்துமாவிலே பலன் தந்து உங்களை தேற்றுவார், தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. மனுஷனிடத்திலே சென்று உங்கள் காரியங்களை முறையிடுகிறதை காட்டிலும், மனுஷனிடத்திலே சென்று புலம்புவதை பார்க்கிறோம். தேவ சன்னிதானத்திலே வந்து, தேவ சமூகத்திலே வந்து அவரிடத்திலே முறையிடுங்க.
இடத்திலே அது புலம்புகள் காரியங்களை சித்திக்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட சோர்வோடு நீ கடந்து வந்தாலும் சோர்வை நீக்கி உன்னை பலன் தந்து, ஆத்மாவிலே பலன் தந்து உன்னை தைரியப்படுத்துகிற அன்பு தகப்பனாக நம்முடைய தகப்பன் என்கிறதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நாம் ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாக்களை தேற்றுகிறவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களுடைய ஆத்துமாவிலே பலன் தந்து எங்களை தைரியப்படுத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, எப்பக்க நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகாமலும், கலங்கினாலும் மனம் முறிந்து போகாமலும், ஒருபோதும் உம்மால் கைவிடப்பட்டு போகாமலும் இருக்க ஆண்டவரே நோக்கி கூப்பிட்டால் போதும் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வார்த்தையின்படியாக கேட்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நோக்கி மன்றாடுகிறவர்களாய், நோக்கி முறையிடுகிறவர்களாய், அதன் நிமித்தம் இடத்திலிருந்து ஆண்டவரே சோத்திரப்பா குணப்படுத்தப்பட்டவர்களாய், ஆண்டவரே தைரியப்படுத்தப்பட்டவர்களாய், உம்முடைய ஆவிக்குரிய அனுகூலங்களை பெற்றவர்களாய் போதும் காணப்பட ஒப்புக் கொடுக்கிற ஐயா, பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.